இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணலனா என்னோட சொந்த தங்கச்சியா இருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். அவளை எப்பவாவது டிரைவ் பண்ண விட்டுருக்கனான்னு கேட்டுப்பாரு. நீ இந்த வீட்டுக்குள்ள வரவும் கூடாது, நினைச்சு கூட பார்க்க கூடாது. போலாமா? அம்மா மீரா, கிருஷ்ணா, வாங்க வாங்க. என்னாச்சு? என்ன படிக்க விழுந்துட்டீங்களா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல கூப்பிட்டீங்களே. ஐயோ கடவுளே, விழுந்தாதான் கூப்பிடுவாங்களா? மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஐயோ வாங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம் அபூர்வா மேடம். வணக்கம். வணக்கம் சம்பந்தி. வணக்கங்க. வணக்கங்க. உட்காருங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் உங்களுக்கு சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். வேணா சம்பந்தி, வர வழியில குடிச்சிட்டு வந்தோம். மருமகளை பார்க்க வந்தோம், கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? எங்க பொண்ணு அப்படிதாங்க, கூப்பிடாம வெளியில வரமாட்டா. அபூர்வா மேடம் வளர்ப்பு அப்படித்தானே இருக்கும். என்னோட பேத்திய இவ எதுக்கு வளர்க்கறா? இப்ப எதுக்குங்க இதெல்லாம்? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நாளைக்கு கல்யாணத்துல என் பையன் பக்கத்துல உட்காரும் போது பொண்ணு பார்க்க நல்ல பளபளன்னு இருக்கணும்ல. அதனாலதான் கல்யாணத்துக்குள்ள இந்த கிரீம் பவுடர் எல்லாம் போட்டு கலரை கொண்டு வர பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்படி இருந்தாலும் நாங்க பார்த்துதானே ஆகணும். என்னங்க இப்படி பேசுறீங்க? அம்மா, அவங்க தான் ஏதோ பேசுறாங்கல்ல, பேசட்டும். யதார்த்தத்தை பேசணும்ல. பொண்ணு எப்படி இருந்தாலும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டோம். எதுக்காக? எல்லாம் அபூர்வா மேடம்காக. அழக பத்தி பேசி என் அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த கல்யாணமே வேண்டாம். என்ன இது? என்னம்மா என்னன்னு கேக்குற? அவங்க எப்படி பேசிட்டு போனாங்கன்னு பார்த்தல. அவளோட நேரத்தை மறைச்சு நாங்கள கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். நாங்க ஏதோ அமைதியா இருக்கோன்னு அவங்க வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்களா? அவங்க பேசினதுக்கு எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு தெரியுமா அண்ணி? இந்துவா அப்படியெல்லாம் பேசிட்டு போறாங்க. இதுல தப்பு என்ன இருக்கு? அவங்க மருமக எல்லார் முன்னாடியும் அழகா தெரியணும்னு இந்த மேக்கப் கிட்ட கொண்டு வந்து மேக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லிருக்காங்க. அது தப்பா? ஏண்டி அவ்வளவு கடுப்பா இருக்க? பின்ன பியூட்டி பார்லருக்கு நான் எதுக்கு மம்மி? இந்து தான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அவளை கூட்டிட்டு போலாம்ல. பியூட்டி பார்லருக்கெல்லாம் போக வேண்டியது இந்து இல்ல, அவ மூஞ்சுக்கு அவங்க கொடுத்த மேக்கப் கிட்டே அதிகம். என்ன மம்மி இப்படி சொல்றீங்க? நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆமா, நீ என்ன எல்லாத்துக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? இதுல என்ன தப்பு இருக்கு?
யாரா அது? வரக்கூடாதுன்னு குறுக்க வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். குறுக்கு வழியா? எங்க வீட்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க எங்க குடும்பம் மாதிரி. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கீங்கன்னா அப்புறம் எப்படி நான் வராம இருப்பேன்? உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தா என் கிட்ட பிரச்சனை பண்ணுங்க. சம்பந்தமே இல்லாத அந்த பொண்ணு என்ன பண்ணா? என்ன வார்னிங் கொடுக்கறியா? எஸ், வார்னிங் தான். வார்னிங் தான் கொடுக்குறேன். 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 என் வீட்டு ஆளை டச் பண்ணிட்டீங்கல்ல, நீங்களே கார் பிரேக்கை ஃபெயில் ஆக வைப்பீங்களா? அந்த பொண்ணு போய் ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணி அரெஸ்ட் ஆக வைப்பீங்களோ? உங்க வீரத்தெல்லாம் அப்பாவி பொண்ணு மேல காட்டுறீங்க. தைரியம் இருந்தா என்ன தொட்டு காட்டுங்க. ஆமா, உங்க கோவம் ஏன் மேல தானே. எங்க இருந்தோ வந்த அந்த பொண்ணு மேல ஏன் காட்டுறீங்க? அந்த பொண்ணுங்கிறதுனால செய்யாத தப்புக்கு பயத்துல ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டா. அதே இடத்துல நான் இருந்திருந்தா அதே இடத்துல உங்க காரை எடுத்து சாம்பலாக்கி எரிச்சு சாம்பலாக்கி எரிச்சு சாம்பலாக்கி எரிச்சு சாம்பலாக்கி சாம்பலாக்கி. உங்க கார் டேமேஜ் ஆச்சுன்னு தானே கேஸ் போட்டீங்க. ரிப்பேர் பண்றீங்களோ இல்லனா புது கார் வாங்கிக்கிறீங்களோ உங்க இஷ்டம். blank check.